Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which rivers record low water levels recently led to the shutdown of Hungary's only nuclear power plant? சமீபத்தில் எந்த ஆற்றின் குறைந்த நீர்மட்டம் ஹங்கேரியின் ஒரே அணுமின் நிலையத்தை மூட வழிவகுத்தது? The correct answer is Danube. The Danube river's record low levels forced the shutdown of Hungary's only nuclear plant. சரியான பதில் Danube. Danube ஆற்றின் குறைந்த நீர்மட்டம் ஹங்கேரியின் ஒரே அணுமின் நிலையத்தை மூட வழிவகுத்தது. Question 2. Which crisis-hit country recently opened its pharmacies and gas stations to private firms as part of economic reforms? பொருளாதார சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக நெருக்கடியில் உள்ள எந்த நாடு சமீபத்தில் தனது மருந்தகங்கள் மற்றும் எரிவாயு நிலையங்களை தனியார் நிறுவனங்களுக்கு திறந்தது? The correct answer is Cuba. Cuba recently opened pharmacies and gas stations to private firms as part of its economic reforms. சரியான பதில் கியூபா. கியூபா சமீபத்தில் தனது மருந்தகங்கள் மற்றும் எரிவாயு நிலையங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பொருளாதார சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக திறந்தது. Question 3. The Mahandi River water dispute, which is likely to be resolved in 3 months, primarily involves which two Indian states? 3 மாதங்களில் தீர்க்கப்பட வாய்ப்புள்ள மகாநதி நதிநீர் தகராறில் முக்கியமாக சம்பந்தப்பட்ட 2 இந்திய மாநிலங்கள் எவை? The correct answer is Odisha and Chhattisgarh. The Mahandi River water dispute is between Odisha and Chhattisgarh. சரியான பதில் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர். மகாநதி நதிநீர் தகராறு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு இடையே உள்ளது. Question 4. What did the Supreme Court recently order all states to set up within 4 weeks to ensure accountability and effective monitoring of prison administration? சிறை நிர்வாகத்தின் பொறுப்புடைமை மற்றும் பயனுள்ள கண்காணிப்பை உறுதிப்படுத்த அனைத்து மாநிலங்களும் 4 வாரங்களுக்குள் எதை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது? The correct answer is district-wise prison oversight boards. The Supreme Court ordered states to set up district-wise prison oversight boards. சரியான பதில் மாவட்ட வாரியான சிறை மேற்பார்வை குழுக்கள். மாநிலங்கள் மாவட்ட வாரியான சிறை மேற்பார்வை குழுக்களை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. Question 5. Prime Minister Narendra Modi recently hailed the passing of which new bill aimed at preventing unfair means in public examinations and ensuring a trustworthy examination system? பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கவும் நம்பகமான தேர்வு முறையை உறுதிப்படுத்தவும் நோக்கமாக கொண்ட எந்த புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டதை பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பாராட்டினார்? The correct answer is Anti-Paper Leak Bill. Prime Minister Narendra Modi hailed the Anti-Paper Leak Bill which aims to prevent unfair means in public examinations. சரியான பதில் தேர்வு தாள் கசிவு தடுப்பு மசோதா. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட தேர்வு தாள் கசிவு தடுப்பு மசோதாவை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார். Question 6. Who is the current CEO of EPFO who recently stated that there are no plans to reopen the higher pension window? உயர் ஓய்வூதிய சாளரத்தை மீண்டும் திறக்கும் திட்டம் இல்லை என்று சமீபத்தில் கூறிய வின் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி யார்? The correct answer is Ramesh Krishnamurthy. Ramesh Krishnamurthy, the CEO of EPFO, confirmed there are no plans to reopen the higher pension window. சரியான பதில்
ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி. இபிஎஃப்ஓ தலைமை நிர்வாக அதிகாரி ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி உயர் ஓய்வூதிய சாளரத்தை மீண்டும் திறக்கும் திட்டம் இல்லை என்று உறுதிப்படுத்தினார். Question 7. Which country's administration, led by Luiz Inácio Lula da Silva, recently withheld approval of a U.S. ambassador pick, deepening a rift with the U.S.? லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா தலைமையிலான எந்த நாட்டின் நிர்வாகம் அமெரிக்க தூதரின் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிப்பதை சமீபத்தில் நிறுத்தி வைத்தது? இது அமெரிக்காவுடனான விரிசலை ஆழப்படுத்தியது. The correct answer is Brazil. Brazil's administration withheld approval of a U.S. ambassador pick, deepening its rift with the U.S. சரியான பதில் பிரேசில். பிரேசில் நிர்வாகம் அமெரிக்க தூதரின் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைத்தது. இது அமெரிக்காவுடனான அதன் விரிசலை ஆழப்படுத்தியது. Question 8. Which body recently issued a warning stating that calling duly qualified and registered Ayush doctors quacks lacks legal basis and may infringe upon their rights? முறையாக தகுதி பெற்ற மற்றும் பதிவு செய்யப்பட்ட ஆயுஷ் மருத்துவர்களை போலி மருத்துவர்கள் என்று அழைப்பது சட்டபூர்வமான அடிப்படை அற்றது மற்றும் அவர்களின் உரிமைகளை மீறலாம் என்று எந்த அமைப்பு சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்தது? The correct answer is National Commission for Indian System of Medicine, NCISM. The National Commission for Indian System of Medicine, NCISM, stated that calling registered Ayush doctors quacks has no legal basis. சரியான பதில் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் NCISM. பதிவு செய்யப்பட்ட ஆயுஷ் மருத்துவர்களை போலி மருத்துவர்கள் என்று அழைப்பது சட்டபூர்வமான அடிப்படை அற்றது என்று இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் NCISM கூறியது. Question 9. Tensions are prevailing in which region as clashes continue between security forces and JARC activists amid elections, a region India describes as illegally occupied by Pakistan? பாதுகாப்பு படைகளுக்கும் ஜாக் ஆர்வலர்களுக்கும் இடையே தேர்தல்களுக்கு மத்தியில் மோதல்கள் தொடர்ந்து வரும் எந்த பகுதியில் பதற்றம் நிலவுகிறது? இந்த பிராந்தியத்தை இந்தியா பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டது என்று விவரிக்கிறது. The correct answer is Pakistan-occupied Kashmir, POK. Tensions are prevailing in Pakistan-occupied Kashmir, POK, due to clashes amid elections. சரியான பதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், POK. தேர்தல்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட மோதல்களால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில், POK, பதற்றம் நிலவுகிறது. Question 10. Who is the current chairman of the Karnataka Legislative Council who recently denied reports of being asked to resign? சமீபத்தில் ராஜினாமா செய்ய கோரப்பட்டதாக வெளியான செய்திகளை மறுத்த கர்நாடக சட்ட மேலவையின் தற்போதைய தலைவர் யார்? The correct answer is Basavaraj Horati. Basavaraj Horati is the current chairman of the Karnataka Legislative Council. சரியான பதில் பசவராஜ் ஹொரட்டி. பசவராஜ் ஹொரட்டி கர்நாடக சட்ட மேலவையின் தற்போதைய தலைவர் ஆவார். Question 11. Which former chief minister recently received relief from the Chhattisgarh High Court in a morphed CD case, with further proceedings against him stayed? எந்த முன்னாள் முதலமைச்சர் மீது தொடரப்பட்ட மோஃப்ட் சிடி வழக்கில் மேலும் நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றம் சமீபத்தில் அவருக்கு நிவாரணம் வழங்கியது? The correct answer is Bhupesh Baghel. Former Chhattisgarh Chief Minister Bhupesh Baghel received relief from the Chhattisgarh High Court in a morphed CD case. சரியான பதில் பூபேஷ் பாகேல். சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் மோஃப்ட் சிடி வழக்கில் சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றத்தில் இருந்து நிவாரணம் பெற்றார். Question 12.
Prime Minister Modi recently reviewed the impact of which regional conflict in a CCS meet, directing agencies to prioritize the safety of Indian seafarers and ensure uninterrupted fertilizer and fuel stocks. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறும், உரங்கள் மற்றும் எரிபொருள் இருப்பு தடையின்றி இருப்பதை உறுதி செய்யுமாறும் முகமைகளுக்கு உத்தரவிட்டு, எந்த பிராந்திய மோதலின் தாக்கத்தை பிரதமர் மோடி சமீபத்தில் CCS கூட்டத்தில் ஆய்வு செய்தார். The correct answer is West Asia conflict. PM Modi reviewed the impact of the West Asia conflict in a CCS meet. சரியான பதில், மேற்கு ஆசிய மோதல். பிரதமர் மோடி CCS கூட்டத்தில் மேற்கு ஆசிய மோதலின் தாக்கத்தை ஆய்வு செய்தார். Question 13. The CBI recently named 6 accused in its charge sheet for the Vadakkancheri Life Mission scam case, including which key individuals? Vadakkancheri Life Mission ஊழல் வழக்கில் CBI சமீபத்தில் தனது குற்றப்பத்திரிகையில் 6 குற்றவாளிகளை பெயரிட்டது. இதில் எந்த முக்கிய நபர்கள் அடங்குவர்? The correct answer is Santosh Eapen and Swapna Suresh. Santosh Eapen and Swapna Suresh were named among the accused in the CBI charge sheet for the Life Mission scam. சரியான பதில், சந்தோஷ் ஈப்பன் மற்றும் ஸ்வப்னா சுரேஷ். லைஃப் மிஷன் ஊழல் வழக்கில் CBI குற்றப்பத்திரிகையில் சந்தோஷ் ஈப்பன் மற்றும் ஸ்வப்னா சுரேஷ் ஆகியோர் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டனர். Question 14. Which Indian state recently announced that it crossed its enrollment target with over 4.23 lakh admissions in government schools? எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் அரசு பள்ளிகளில் 4.23 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர் சேர்க்கையுடன் தனது இலக்கை தாண்டியதாக அறிவித்தது? The correct answer is Tamil Nadu. Tamil Nadu crossed its enrollment target with over 4.23 lakh admissions in government schools. சரியான பதில், தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 4.23 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர் சேர்க்கையுடன் தனது இலக்கை தாண்டியது. Question 15. What policy led to protests by Aam Aadmi Party, AAP, members in the Delhi civic body, where they opposed the centre's move? ஆம் ஆத்மி கட்சி, ஆப், உறுப்பினர்கள் டெல்லி மாநகராட்சியில் எந்த கொள்கைக்கு எதிராக மத்திய அரசின் நடவடிக்கையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்? The correct answer is E20 petrol policy. AAP members protested against the centre's E20 petrol policy in the Delhi civic body. சரியான பதில், E20 பெட்ரோல் கொள்கை. டெல்லி மாநகராட்சியில் மத்திய அரசின் E20 பெட்ரோல் கொள்கைக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர். Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.